பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம். சின்ன வயசுல நாங்க அழுததில்ல, ஒன்னா சேர்ந்து சிரிச்சோம். காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல. தினம் தினம் சண்டை போட்டாலும் நெஞ்சுக்குள்ள பஞ்சம் இல்ல. என் நண்பனை போல யாரும் இல்ல இந்த பூமியில. என் நட்புக்கு தான் ஈடே இல்ல இந்த பூமியில. ஜாதியில பேதம் இல்ல நட்புக்குள்ள. என் நண்பன் இருக்கிற வரையில் எனக்கு கவலை இல்ல. இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் நெஞ்சில் ஞாபகமாச்சு. இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் நெஞ்சில் ஞாபகமாச்சு. ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்களை இப்போ கூப்பிட்டுலாம். ஓகே, முனிதராஜ் அண்ட் சசிகலா. வணக்கம். வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. முதல்ல நாங்கள் தேங்க்ஸ் சொல்றது எங்கள் சீரியஸ்க்கு, துர்கா அக்காக்கு, திலகக்கா, கோபி அண்ணன், கோவில் அக்கா, சந்திரமதி அக்கா. ஸோ கூப்பிட்டோடனே வந்ததுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். வருகை தந்திருக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஓகே 2006 பேட்ச் முடிச்சவங்க SPM, உங்கள் எல்லாத்துக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நம்ம சீனியர்ஸ்க்கு இந்த அழைப்பை ஏற்று எந்த காரணமும் சொல்லாமல் எங்களுக்காக வந்த உங்களுக்காக மிக்க மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே, இந்த நிகழ்ச்சிக்காக ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து சுப்ரா சார் வர வேண்டியதாக இருந்துச்சு. தவிர்க்க முடியாத காரணத்தால் அவங்க வீட்டில் ஒரு இறப்பு, அதனால அவரால் வர முடியாத சூழ்நிலை. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்களாம் வந்திருக்கீங்களே, இது எங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். மறக்க வேண்டாம். ஸோ எங்கள் பேட்ச் கண்டிப்பாக உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் வந்துருக்கலாம். ஸோ அப்புறம் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, எங்கள் கூட படித்த ஒரு ஃப்ரெண்ட் காலமாகிட்டாரு. ஸோ அதுக்காக ஒரு 1 minute அவனும் சிரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்ச நாள் இன்சிடென்ட்டு அதை மட்டும் கையோடு கேட்டுக்கிறது. நன்றி நன்றி நன்றி. இங்க உட்காரலாம், நல்லா கம்ஃபர்டபுளா இருந்துக்கோங்க. நாங்களாம் உங்களோட தம்பி தங்கச்சிங்க தான். ஸ்கூல் படிக்கிறப்ப ஏசிருப்பீங்க, அடிச்சிருப்பீங்க, தப்பிருப்பீங்க. சாப்பிடும்போது பார்க்க சொல்லுங்க. பயப்படாதீங்க, சாப்பாடு எல்லாம் சூப்பரான கேட்டரிங்ஸ் தான். கண்டிப்பா உங்களுக்குலாம் மன நிறைவை கொடுக்கும். இந்த நிகழ்ச்சியில் முதல் கட்டமாக எங்களோட ஸ்பெஷல் கெஸ்டாக வந்திருக்கிற நம்ம அண்ணா அக்கா அவங்களுக்கு எங்க SMKTP பேட்ச் 2006 சார்பா உங்களுக்குலாம் ஒரு சின்ன அன்பளிப்பு வழங்க போறோம். முதல் கட்டமாக நம்மளோட முன்னாள்
ஏனென்று அது புரியவில்லை. நெஞ்சுக்குள்ளே ஒரு வலி இங்கு வந்தது, ஏனென்று அது தெரியவில்லை. நட்புக்கில்லை எல்லை, வெண்மேகம் போல வெள்ளை, நீ வந்த பின்னே வான்மழை. கையோடு கை சேர்த்து உன் தோளில் தலை சாய்த்து நான் போகும் இடம் சொர்க்கமே. ஒரு பாதை நீயே போட்டு தந்தாய், ஏன் பாதி வழியில் விட்டு சென்றாய். ஒரு தாயை தேடும் பிள்ளையானோ, நீ இல்லை என்றால் எங்கே? மனசுலாம் தடுத்தடுன்னு இருக்கு. சரி அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்க ரொம்ப உற்சாகமாயிருங்க. நான் அப்படி வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க. அப்படி எதிர்பார்ப்பு பார்க்காதீங்க. ஓகே, அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஸோ நம்மளோட கெஸ்ட் வந்திருக்காங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு அவங்க நம்மளுக்காக 4 வார்த்தை நல்ல வார்த்தையா சொல்ல வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பின்னாடி அதுவா போய் சாத்து ஒரு ஆளு அண்ணி ஓடுற மாதிரியே இருக்கு, கூப்பிட்டு செய்யற மாதிரி இருக்கு. முதல்ல நம்ம தலைவன் அண்ணா அவர்களே அண்ணாவோட வணக்கம். உங்களோட யூனியன் டீம்ல கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி, சாப்பாடு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் உண்மையாகவே மனசு சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாம் வந்து ஒத்துமையா இருக்கீங்க. இதோட இன்னும் நல்லபடியா இன்னும் மேலும் மேலும் நல்லா இருக்கணும். ஓகே, ரொம்ப வாழ்த்துக்கள். நம்ம ஸ்கூலை பத்தி பேசுறது ஸ்கூல்ல நாங்க படிக்கும் போது வேற மாதிரி இருந்துச்சு, இப்போ ஸ்கூல் வேற மாதிரி இருக்கு, மாறிடுச்சு, நிறைய மாறி இருக்கு. நாங்க நேற்று தான் பேசிக்கிட்டு இருந்தோம், நாங்க பண்ண சேட்டெல்லாம் என்ன பண்ணோம், நாங்க என்ன அநியாயம் பண்ணோம். ஆனா நாங்க எங்க பேச்சோட தான் அந்த ஸ்கூல்ல சண்டை நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தபடி வந்த பேச்சுல சண்டை போடல போகுது. நீ தூங்குறது அதிகம். அவ கிளாஸ்ல தூங்குனது அதிகம், படிச்சன்னு சொல்லிட்டு சொல்லாத. அண்ணனை பத்தி கேட்கறதுக்கு அங்க ஒண்ணும் இல்லை. அண்ணன் லவ் தான் பண்ணேன், வேற ஒன்றும் பண்ணல. லவ் பண்ணேன், 2000 லவ் பண்ணேன், 2010 கல்யாணம் பண்ணேன், 2026 வரை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்படி சொல்லுவாங்க பாத்துக்கோங்க. இதெல்லாம் எனக்கு தெரியல, அறியாத வயசு. ஓகே, அண்ணனையும் அண்ணியும் கொஞ்ச நேரம் நம்ம மேடை காமிக்கிறோம். மேடையில கொஞ்சம் முன்னுக்கு வாங்க 2 பேரும்.
கொஞ்சம் இல்லை கொஞ்சம் தாண்டி வாங்க மேடை. ஓகே, இப்போ நம்ம அண்ணனும் ஆண்டியும் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. ஓகே, இப்போ நம்ம பெரிய அக்காவை கூப்பிடலாம். வாங்கக்கா, முன்னுக்கு வந்துருங்க. வாங்கக்கா. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ மச் என்னை இன்வைட் பண்ணிட்டு நேற்று தான் சத்யா கிட்ட மெசேஜ் பண்ணி வாங்கினாங்க. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்க எல்லாத்தையும் இந்த இடத்துல நான் பார்க்கறதுக்கு. ஆக்சுவலி நான் இன்னைக்கு இந்த டீம் நான் பார்க்கல. வீட்டில் நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனையும் நீங்கள் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னோட சன்னோட இதுலையும் சரி, இவங்களோட சன் இதுலையும் சரி, ஒவ்வொரு சொல்லுவாங்களா ஹாப்பி மூமெண்ட்டுன்னு. ஸோ நான் என்னோட சிஸ்டர்லாம் உங்களை எல்லாத்தையும் என் தம்பி தங்கச்சிங்களா தான் நான் பார்க்குறேன். ஸோ அவங்க ஒரு ஒற்றுமை, எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனை நான் பார்த்தா ஓடி வந்து என்னை ஹாப் பண்ணி சக்தி எனக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்களோ அதே ரெஸ்பெக்ட் உங்கள் எல்லாத்துலேயுமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து அந்த ஒரு ஃபன் சொல்லுவாங்கல்ல, எந்த இடத்துல இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே ஹாப்பியா ஒரு ஃபன்னா அது கொடுக்குறது வந்து உங்களால மட்டும்தான் முடியுது. அப்ரிஷியேட் பண்றேன். எப்பவுமே இப்படி இருக்கணும், உங்களை பார்க்கணும், மற்ற டீம்ஸும் இதே மாதிரி இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இல்லை, இப்போ அக்கா சொன்ன வார்த்தைக்கு நல்லா சந்தோஷமாக தான் இருந்துச்சு. என்ன ஒன்று பிரச்சனைனாக்கா, எங்களை பார்த்து யாரும் வளரல, எங்களை பார்த்து போகிறவங்க முடிச்சிருக்காங்க தவிர வளரல. ஓகே, இப்போ நம்ம அக்காவும் ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. இந்த அக்கா கூட வந்து கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோங்க வெளியே போனது இல்லை, எங்கேயுமே போனதில்லை. ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்னு தோணுது. உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு மேலே நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டு இருக்கேன். இப்போதான் நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன். இந்த மாதிரி நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். வரவே இல்லை. நாங்க 4 பேரும் தமிழ் ஸ்கூல்ல இருந்து 30 வருஷமா நாங்க ஃப்ரெண்டா இருக்கோம். சரிப்பா, 30 வருஷம் அதுல நிறைய மன வருத்தம், நிறைய
அடுத்தது செகண்ட் ஒன்ல இருந்து friend. ஓ So இந்த இதுக்கு இன்வைட் ரொம்ப ஹேப்பியா இருக்கு. ரொம்ப ஃபேமிலி ஷோ. ஏன்னா குமாரி கேட்டோடனே நாங்க வந்து சரி சொல்லிட்டோம். ஏன்னா ஏன் சொன்னா வரேன்னு உங்களோட ஹாப்பியை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்க எல்லாம் ஒன்றா இருக்கீங்க. இதை பார்க்கணும்னா நான் வந்தேன். ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை ஒரு வாரமா. ஆனால் இதை பார்க்கறதுக்காக நான் கண்டிப்பாக வந்தேன். தமிழ் ஸ்கூல்ல இருந்தா இங்க கூட இல்லையே எங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப நாள் இந்த மாதிரி உடம்பு போல எங்கேயோ இது கூப்பிட்டோடனே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. சரி நானும் இதுல ஜாயின் பண்றமே. 4 பேரும் தமிழ் ஸ்கூல்ல இருந்து 30 வருஷமா ஃப்ரெண்டா இருக்கோம். தேவையில்லை பெருமையான விஷயத்தையும் ரொம்ப பெருமையா தான் இருக்கு. இவ்வளோ நல்லா ஒத்துமையா நல்லா எது நல்லா ஒண்ணா போறீங்க வரீங்க இப்படி நம்ம லைஃப்ல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் லைஃப் ஃபுல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இல்லைங்க. கல்யாணம் ஃபேமிலி அப்படின்னு நம்மளே மறந்து இருக்கிற ஒரே இடம் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் போது மட்டும்தான். ஸ்கூல் படித்தோம். அந்த லைஃப் என்றைக்கும் மறக்க முடியாது. அந்த என்டர்டைன்மெண்ட் ஸ்கூல் படித்த என்டர்டைன்மெண்ட் கண்டிப்பாக யாருனாலும் மறக்கவே முடியாது. திருப்பி அந்த சான்ஸ் கிடைச்சா திருப்பி எல்லாத்தையும் பார்க்கலாம், எல்லாத்தையும் கூட திருப்பி பார்க்கலாம். நன்றி வணக்கம். இப்போ இதை பார்க்கறதுக்கு நிறைய பேருக்கு கடனுக்கு தெரிஞ்சு டீச்சர்ஸ்க்கும் என்னோட டீச்சர்ஸ்க்கு சிலப்படி தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வேறு மாதிரி இருக்கேன், இப்போ வேறு மாதிரி இருக்கேன். ஒரு நல்ல குட் மெமரி சொல்லுவேன். ஸ்கூல் டைம் நிறைய மெமரி நடந்துச்சு நம்மளுக்கு. ஆனால் எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட் மெமரிஸ்னால் அந்த கேன்டீன் தான். அந்த கேன்டீனில் எல்லா ஃப்ரெண்டும் ஒரே டைமில் பார்க்கலாம். அப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடு எது வேணால் வாங்கிக்குவோம். ஆனால் அதில் ஷேர் பண்ணி சாப்பிடும்போது அந்த சந்தோஷம், அந்த அதுலேயே ஒரு டைம் குட்டி குட்டியாக ஏதாச்சும் பேசுவோம், நிறைய விஷயம் பேசுவோம். அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர்னா கேன்டீன் தான். ஏன்னா அப்போ தான் நம்ம ஃப்ரெண்ட் தான். எங்கள் ஃப்ரெண்டெல்லாம் ஒரே டைமில் நாங்கள் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து நிறைய மெமரி நடந்திருக்கு. அது சொல்ல நம்ம டைமில் நினைக்கிறேன். ஸோ என்னை ஷார்ட்டாக முடிஞ்சுக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய். ரெண்டாயிரத்தி 6 பேட்ச் ஸ்கூலு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என் கூட இன்னமும் ஜெயிலாக இருக்காங்க. இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என் கூட தான் இருக்காங்க. ஸ்கூல் படித்ததில் எனக்கு ஒரு பெருமை.
இன்ன வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என் கூட இருக்குது. நான் வந்து கடவுளை எனக்கு கொடுத்துக்கிட்டு தான் நான் வந்து சொல்ல முடியும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் டீச்சர் சார், அதுக்கு வணக்கம். என் பேர் கண்ணதாசன், எல்லாம் கண்ணான்னு கூப்பிடுவாங்க. லாஸ்ட் பேட்ச் முடிச்சு 2006 பேட்ச் முடித்தோம். ஆனால் அதோட மெமரிஸ் ஒன்றும் இருக்குது. இந்த வருஷம் வந்து செய்கிறோம், அதனால வந்து 20 வருஷம் கழிச்சு நம்ம செய்கிறோம். 2026 எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். அதனால தான் உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன். எல்லோரும் இதை பார்க்கணும். அந்த 2வது ஸ்கூலில் சேவிங் வந்து அடிச்சு ஏற்றுக்கிட்டு எல்லாம் வந்துட்டு சேவ் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குது. நான் இருந்தாலும் அது ஒரு மெம்பர்ஸ் எல்லாம் மறக்க முடியல. பட் இந்த ரீவனிடம் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். இந்தி பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் என்னை கண்டிப்பாக இருக்க முடியாது. ஏன்னா அப்போ நான் இப்படி இருந்தேன், இப்போ நான் இப்படி ஆகிருக்கேன். ஸோ ஸ்கூல் லைஃப் எல்லா வாழ்க்கையிலையும் மறக்க முடியாத ஒரு மெமரியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃப் திரும்பி வராது. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணுற சொல்ல முடியாது. ஒரு 40% to 60% மிஸ் பண்ணுற சொல்லலாம். ஏன்னா நாங்கள் இன்னமும் எங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட தான் கீப்பிங் டச்சில் இருக்கோம். என்ன கேட்டாக்கா நான் டெய்லி வேலை முடிஞ்சு போகிறப்ப, வேலைக்கு போகிறப்ப டெய்லி யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஜாலியாக ட்ராவல் பண்ணுறப்ப ஹெட்ஃபோன் போட்டு அது பேசிக்கிட்டே போவோம். அப்படின்னு இவங்களும் சொல்லிடுவாங்க, சரியாக மணி 5 ஆச்சுன்னா கண்டிப்பாக யாருக்காவது கால் போவோம், கண்டிப்பாக மெசேஜ் அடிப்போம் அப்படின்னு. ஏன்னா டெய்லி லைஃப் வந்து எனக்கு அந்த மாதிரி தான் போகும். டெய்லி ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ், யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் வந்து பிஸிக்கிட்டே தான் போவேன். ஸோ அந்தளவுக்கு வந்து என்னோட லைஃப் இவ்வளோ ஃப்ரீடமாக இருக்கிறதாலும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் நான் டைட்டி சொல்லுவேன். ஏன்னா அவன் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் லைஃப் முடித்தாலும் காலேஜுக்கு போனாலும் ஸ்டில் எனக்கு வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ரொம்ப கீப்பிங் டச்சில் இருப்பாங்க. பெரிய விஷயம் இல்லை. என்னன்னா ஸ்கூல்லேயே நிறைய மெமரிஸ் இருக்கும். ஸ்வீட்டான மெமரிஸ், பேட்டான மெமரிஸ் இருக்கும். ஸ்வீட்டான மெமரிஸ் நிறையா இருக்குது. ஒரு வாட்டி மழை பெஞ்சிட்டு இருக்கப்ப மேலே படிக்கட்டில் வலிக்கி மேலே கீழே வரைக்கும் ஒரு 70-80 படி இருக்கும். நான் ஸ்டாப் இல்லாமல் மேலே எனக்கு கீழே வந்து விழுந்தாங்க. அதெல்லாம் என் லைஃப்பில் மறக்க முடியாது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை காப்பாற்றுறதுக்கு பின்னாடியே வந்தாங்க. பட் அப்பயே நான் காப்பாற்ற முடியல. மேலேருந்து கீழே வரைக்கும் வலிக்கிட்டே வந்து விழுந்தேன். ஸோ செகண்ட் வந்து பேட்டான மெமரி என்னென்னா, இன்ன வரைக்கும் அது ஒரு செகண்டாக இருக்கிற விஷயம் என்னன்னா சண்முகம். நாங்கள் ஒரு ஃபார்ம் 3 படிக்கிறப்ப சண்முகம் வந்து ஒரு வெளியே ஹெல்ப் பண்ணால். ஸோ அந்த டைச்சில் பார்த்தீங்கன்னாக்கா பாய்ஸ்லாம் வந்து மல்லிஸில் வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்கள் கேர்ள்ஸ்க்குலாம் ஒரே கருத்து, என்னடா இது எவ்வளோ கேர்ள்ஸ் இந்தியன் கேர்ள்ஸ் இருக்கிறப்ப எப்படி இந்த பாய்ஸ் கூட போயிட்டு மல்லிஸ் ஹெல்ப் பண்ண முடியும் சொல்லிட்டு நாங்கள் என்ன செஞ்சோம், அந்த கேர்ள்ஸில் வர வச்சு ஒரு 4 பேர், நான், நிர்மலா, ஷாமினி, குமாரி, அந்த கேர்ள்ஸ்லாம் போட்டு பாத்ரூமில் அடித்து அது டிசிப்ளின் வரைக்கும் கொண்டு போய் லேடிஸ் பேசினால அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மெமரிஸில் இந்த இடத்துல மாற்ற முடியாது. அது என்ன செஞ்சேன்னா, சரி சண்முகத்தை சேர்த்து வச்சிருந்தா கூட எல்லாரும் அவன் கல்யாணம் பண்ணியிருப்பான், இன்ன வரைக்கும் அவன் கல்யாணம் பண்ணாலே வாழ்க்கை எப்படி போச்சு? ஸோ முதல்ல வந்து நாங்கள் டீச்சர்ஸ் சார், ஹாய் சார், ஹாய் டீச்சர்ஸ். இந்த 20 வருஷம் கழிச்சு உங்களெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சி பார்க்கல. பட் ஆனால் உங்களெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வமாக இருக்கும். ஸோ நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கோம் ரீயூனியன் 28 ஜூன் எப்போ வரோம்ட்டு. இன்னொன்று வந்து நம்ம ஸ்கூல் லைஃப்பை பற்றி பேசணுன்னா, படிப்பு வேறு விஷயம். படிப்பு தவிர நாங்கள் எந்த ஸ்கூலில் சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல போனால் 2 விஷயம் நான் சொல்லுவேன். ஒன்று, எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இவ்வளோ தூரத்துக்கு வரோம்னு நாங்கள் நினச்சி பார்க்கல. பட் ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் இருக்கோம். அதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று வந்துட்டு சொல்லணும்னா, ஸ்கூல் படிக்கிறப்ப என்ன சொல்லுவாங்க, ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் ஸ்டில் எனக்கும் ஒரு லவ் இருந்துச்சு. ஸோ இவ்வளோ தூரத்துக்கு வரும் நாங்கள் நினச்சி பார்க்கல. பட் ஆனால் தூரத்துக்கு கடந்து நாங்கள் வந்து ஸோ எனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் ஸ்கூல் மூலிமா எனக்கு கிடச்சிருக்கு. இன்னொன்று வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ நான் உண்மையாக சொல்லணும்னா, நம்ம எவ்வளோ ஒரு கவலையாக இருக்கோமா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே மீட் பண்ணணும்னு நினச்சோன்னா நம்ம ரொம்ப சந்தோஷமாயிடும். ஸோ இது 2 நம்ம சம்பாதிச்சிருக்கோம் ஸ்கூலில். இதோட அவ்வளோதான். நன்றி. ஹாய், நான் எழுதுங்களா. இது வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷலான டே. ஸோ நான் வந்து கொஞ்சம் என்னோட மெமரி ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோடய ஸ்கூல் மெமரி வந்து நாங்கள் எப்போவுமே என்றைக்குமே மறக்க முடியாது. ஸோ இந்த வருஷம் வந்து 20 இயர்ஸ் ஆச்சு.
ஸோ இது 40 இயர்ஸ் ஆனாலும் எங்களால் இந்த மெமரியை மறக்க முடியாது. ஏன்னா எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அந்த அளவுக்கு ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ஒரு புனிதமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ நான் வந்து பேச வருவேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா இன்னமும் வந்து நாங்கள் எல்லாருமே பேசி ஃப்ரெஷ்ஷாக இருக்கோம். கூப்பிடுவாங்க. ஸ்கூல் லைஃப் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு நிறையா அனுபவங்கள், நிறைய விஷயம் கடந்து வந்து எனக்கு ஃபிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு இப்போ இருக்கிறவங்களுக்கு சசிகலா, கண்ணதாசன், ராஜி, கணேசன், விசாரணி, கஸ்தூரி, விமலா, நிர்மலா, சண்முகம். இப்போதைக்கு நாங்கள் இப்போ வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஒன்றும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா எங்கள் ஒர்க்கு ஏதாவது ஒன்றுனாக்கா நம்ம இந்த வெக்கேஷன் போகிறதோ போயிட்டு வர்றதோ இந்த மாதிரி இந்த நட்பது ஒன்றும் நீட்டிட்டு ஒன்றும் வச்சுருக்கோம். ஸோ அந்த மெமரிஸுக்கு இன்னும் நாங்கள் ஒன்றும் ப்ரிசர்வ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இது ஒன்றும் மேலும் கடிச்சிருக்கு இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஓகே, என் பேர் புரியல, என்னை வந்து ராட்சின்னு கூப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸ்கூல் லைஃப் மெமரிஸ் எல்லாமே ஹாப்பியாக இருந்துச்சு. அதில் ஒரே ஒரு இன்சிடென்ட், முக்கியமான இன்சிடென்ட் என்னென்னா, ஒரு தடவை பொந்தை அடித்தோம், எல்லாமே அலுவலில் போட்டோம். என் கூட்டாளி பொறுத்து மட்டும் மாட்டிக்கிட்டான். அவன் இருக்கிறது கட்டியே வந்து மாட்டிக்கிட்டான். அந்த மெமரிஸ் இன்னமும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. சொல்லி சொல்லி சிரிப்போம். ஸோ இன்னும் நிறைய மெமரிஸ் இருக்கு, பட் அது இன்னொரு நாளைக்கு நான் பகிர்ந்துறேன். ஸோ எனிவே, தேங்க்யூ ஃபார் ஆல் டீச்சர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வந்து ஸ்கூல்லேருந்து பிடிச்ச மெமரிஸ் வந்து ரொம்ப பிடிச்ச மெமரிஸ் வந்து மிளே பிள்ளைங்க வந்து பாஸ் ஆகிற டைமில் நாங்கள் என்ன செய்வோம், ஸ்கூலில் சாப்பாடு இருக்காது. நாங்கள் என்ன செய்வோம், நானும் செல்வகுமார் வீட்டுக்கு போயிட்டு மோட்டர் எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ மோட்டர் எடுத்துகிட்டு வந்து நான் அவர் கூட மோட்டரில் ஏறி போயிட்டு நாங்கள் போயிட்டு மெமரிஸ் உண்மையாலுமே மறக்க முடியாது. மெமரிஸ் இன்ன வரைக்கும் நினச்சேன். இப்போ எங்களை ஸ்கூலுக்கு வாங்க படிங்க வந்து கூப்பிட்டா கூட நாங்கள்லாம் வருவோம். அந்த வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அந்த மிளே பண்ணாங்க மிங்கல் பண்ணுறது அவங்க ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு நான் ஸ்கூலுக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. டீச்சரை கைட் பண்ணி திருப்பட்டி என்னை வந்துட்டு ஸ்கூலுக்கு வர வச்சு எனக்கு நட்பு கிடைச்சதுக்கு காரணமே வந்துட்டு என் கூட்டாளிங்க தான் வந்துட்டு. அந்த ஸ்கூலில் போகாமல் இருந்திருந்தாக்கா எங்களுக்கு எனக்கு நட்பு எனக்கு கிடைச்சிருந்துருக்காரு. கணேசன் 5 வருஷம் படித்த நான் ஸ்கூலில் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்க முடியாது. இன்ன வரைக்கும் நாங்களாம் படித்து 20 வருஷம் ஆச்சு. இன்ன வரைக்கும் நாங்கள் கீப் அண்ட் டச்சில் இருக்கோம், இன்னமும் இருக்கோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்னைக்கு வந்திருக்கோம், எல்லோரும் வந்திருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த வருஷம் கழிச்சு ஞாபகம் வச்சு இந்த ரீயூனியனுக்கு இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சசிபுரம் ஸ்கூலில் எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்கு. அதில் ஒன்று வந்து சுப்ரஸ். நான் ஃபார்ம் 2 படிக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் படிச்சது நான் பாஸ் பண்ணப்ப சார் வந்து எல்லாத்துக்கும் முன்னுக்கும் என்னை கூப்பிட்டு எனக்கு 10 கிஃப்டாக கொடுத்து எனக்கு விஷ் பண்ணி எனக்கு நிறைய என்கரேஜ் பண்ணாரு. அது என்னால் மறக்க முடியாது. இன்னும் நிறைய மெமரிஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினது, சிரிச்சது, ராங்கி பண்ணது, பொத்தைன் பண்ணதுன்னு நிறைய இருக்குது. ஸோ நான் எல்லாத்தையும் மீட் பண்ணேன். இந்த ரீயூனியனில் திருப்பி எல்லாரையும் நான் மீட் பண்ணேன். நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். தேங்க்யூ.
ஓகே, நாங்கள் ஸ்வீட்டான மெமரிஸை ஷேர் பண்ணுறதுக்கு இங்கே வந்திருக்கோம். ஸோ ஷேரிங் வந்து என்னன்னா, என்ன பேசணும் வந்து இப்போ நான் என்ன ஒன்று சொல்றது, சண்முகத்தை பற்றி நம்ம பேசணும். சண்முகம் வந்து எனக்கு ஒரு டான் இருக்குது. அது ஏன்னா அவங்க வந்து எங்களுக்கு தமிழ் கேர்ள்ஸ் பொம்பளை பிள்ளைங்களை தவிர்த்து அவர் வந்து ஒரு முல்லைகளை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதையே நாங்கள் பிரிச்சுட்டோம். அதுலேயே என்ன 3-4 குட்டி போட்டுருந்துருக்காங்க. சிக்கத்தோட உண்ணாக்க பிடிக்கிறீங்களா? ஸோ அந்த வார்த்தை எங்களுக்கு. ஆனால் இதுவே பெரிய விஷயம். கணேசன் இந்த கோரிடோர்லேருந்து அந்த கோரிடோருக்கு ஓடுவோம், அந்த கோரிடோர்லேருந்து இந்த கோரிடோர் ஓடிட்டே தான் ஓடி ஓடி பையன் இப்போ யாருக்கா இன்னொரு இது ஷேர் பண்ணணும்னா என்னன்னா, பாய்ஸ் எப்பவுமே வந்துட்டு எதுவுமே செய்ய மாட்டாங்க கேர்ள்ஸ் கிட்ட. எல்லா பாய்ஸ் வந்து ஒரு பேக்ல ஒரு புக்கு அந்த மாதிரி தான் வருவாங்க. ஸோ நாங்கள் தான் அவங்களோட சப்ஜெக்ட் எல்லாமே செஞ்சு கொடுப்போம். ஸோ அதுவும் என்னால் மறக்க முடியாத ஒரு மெமரிஸு. ஆமாம் ஆமாம், மறக்க முடியாது. ஒரே முக்கியமாக நாள் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. செல்வகுமார் என்னன்னா, பேக்ல ஒரே ஒரு நோட்டு, அதே ரசனேஷன் செஞ்சுப்பாரு, இங்கிலீஷ் செஞ்சுப்பாரு, மேத்தமெட்டிக்ஸ் செஞ்சுப்பாரு. அந்த ஒரே நோட்டு ஹை கிளாஸா படிச்சுட்டான். காலேஜ் போயிட்டு கணேசை பற்றி ஒன்று சொல்லணும்னா, என்ன சொல்லணும்னா, கடைசி ஸ்கூலுக்கு வந்து தூங்கியே தூக்கத்திலே அந்த தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்புற ஆள் நான் தான். டீச்சர் வந்துட்டாங்க. ஸ்கூல் ஸ்பாட்ஸ் வீட்டில் வந்து அப்போல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. எப்படின்னாக்கா ஸ்பாட்ஸில் விடுவாங்க, ஆனால் நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸிங்லாம் இந்த மாதிரி தான் போடணும் அப்படின்னு. நாங்களாம் என்ன செய்வோம், வெளியே கொஞ்சம் பசங்களோட பேக் வச்சுட்டு குமாரி வீட்டுக்கு போயிடுவோம். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பிசாக்க பயங்கரமா ஆக்கியா. குமாரி வீட்டுக்கு போயிட்டு சட்டையெல்லாம் மாற்றிட்டு ட்ரெயின் எடுப்போம். அது அதுலேயே ஒரு ட்ரெஜடி ஆகிடுச்சு. ட்ரெயின் எடுக்கும் போது குமாரி காணாமல் வச்சு ராத்திரி மணி 11 ஆயிடுச்சு. நாங்களாம் வந்து சேர்ந்துட்டோம், ஆனால் குமாரி வந்து சேரவே இல்லை. அது எடுத்து போனோம்னா நம்ம ஸ்கூல் கேட்க வைப்போம். அது வந்து எங்களுக்கு என்ன விளையாட்டுனா, அந்த கல் பார்க்கும்போது ஒரு ஆண்டியாக விளையாடுறாங்க. அந்த கல் போடும்போது போடுறதுக்கு கொஞ்சம் டக்குன்னு உள்ள பண்ணுறாங்க. ஆனால் தமிழ் பாட்டை எழுதி அதை எழுதி அவன் காலையில நான் சேர்த்து வச்சேன். மட்டும்தான் சைன் மட்டும் தான் வைப்பேன். அதை என்ன எழுதிருக்கானே தெரியாது. ஆனா நேரம் பண்ணி போய் நான் கொடுத்த கண்ணாடி சொல்லுவான், காட்டி கொடுக்க சொன்னாங்க. அவன் எடுத்து படுத்து அவங்க விஷயம். அந்த மெமரிஸ் செம்மையான மெமரிஸ். அடுத்தது 18 வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ், இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. அங்கே put the song. வா வைட் பண்ணலாம். ரெடியா? What the fish man?
பத்தியா ஃப்ரெண்ட்ஷிப் My கருத்து what is I'm saying. கொஞ்சம் ஸ்பீட் எடுத்து மாமே. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். சண்முகத்துக்கு இடுப்பொலி புனிதராட்சி டோட்டல் டேமேஜ் நாளுக்குள்ள பத்தியதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் போகாத இன்னும் ஓடும். அவனை நம்ப முடியாது. கட்டையில கெட்ட பையன். ஓகே, இப்போ நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம என்னன்னா 2006ஆம் ஆண்டு முடிச்ச SMTTP பேட்ச்லேருந்து ஒவ்வொரு ஆளையும் நம்ம வர சொல்லி அவங்களுக்கு நம்ம ஸ்பெஷல் சர்டிஃபிகேட் கொடுக்கப்படுகிறது. ஸோ இந்த சர்டிஃபிகேட் வழங்குறதுக்காக நம்ம அண்ணன் நம்ம தான் வழங்குறோம். வணங்குறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சண்முக சுந்தரம், எங்களுக்கெல்லாம் முன்னோடி முன்னோர். ஓகே, அடுத்து நம்ம கணேசன். அங்கிள் கணேசன். அங்கிள் டோன்ட் வெரி அங்கிள் கணேசன். எங்களோட ஹேண்ட்ஸம் பாய். நாங்க பொம்பளால் கூடயும் ஒரு 20 நிமிஷம் கிளம்பிட்டோம்னா இவர் 2 ஹவர் ஆகிறோம். அவர் முடிய கிளப்பி அவர் தாடியை கிளப்பி குளிக்கிறதுக்கு வரவர் கிளம்புறதுக்கு வரவர் முகத்துக்கு சரும் போட்டு தாடிக்கு சரும் போட்டு தலைக்கு ஹேர் ட்ரை அடிச்சு வணக்கம் வாங்க. லேடிஸ் பர்சன் சொல்லுங்க, எனக்கு வந்து பாய்ஸ் ஆஃப் ஓகே, இப்போ நம்ம செல்வகுமார். வாங்க செல்வகுமார். நாட்டுக்காக உழைக்கும் பையன். நாட்டுக்கா காட்டுக்கா புனிதராஜ். வாங்க அங்கிள் புனிதராஜ். விளையாட்டாக்கள் மகேஸ்வரி. நல்லா
சரி சார். அக்காக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது கிருதா தேவி. அவர்கள் கூடி பேசி. நன்றி தாயே. Next அடுத்தது கவிதா. ஹலோ தம்பி போயிடு. கவிதா இல்ல கண்ணு கவி கண்ணு வேறுக்குதா கவி? கவிதா கண்ணு வேர்த்துச்சு. அடுத்தது நடியா. நீங்க என்ன பண்ற? அக்காக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது நம்ம சந்திரமதி அக்காவை அழைக்கின்றோம். வருக 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 அன்போடு நம்ம உலகாளுக்கு உஷாராணி அவர்களை தரங்கி அனுப்பிடுவோம். வாங்க நீ கொஞ்சம் வேகமா போட்டுருக்கணும். கொஞ்சம் கூட மேக்கப் போட்டு வெளியே சொல்லாதடா. உள்ளூர் அழைக்கிறா. உள்ளூர் அழுகியா? தெளிவா ரஸ்து நம்ம கஸ்தூரி. வாங்க கஸ்கஸ். யாரும் பார்த்திருக்க மாட்டீங்க. அப்பளுக்கு இன்ன வரைக்கும் சின்னதாவே. ஆமா. அப்பளுக்கு தேடிக்கிட்டு இருப்பீங்க. அடுத்தது நம்ம அங்கிள் கண்ணதாசன் அவர்களை அழைக்கின்றோம். ஈஜே கண்ணா. அடுத்தது கோகிலா அக்கா. கோகிலா வாணி அங்கே வாங்க. எப்பல சொல்லிட்டான். நீ விடாதீங்க. அடுத்தது பீமலா. மாலா 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 பேரு பாடல மாதிரி. என்னோட தலை. ஏய் அண்ணி அமுத்தியாத. மறைக்காத. நம்ம இந்த ஈவெண்ட் ஃபுல்லா ஏர்போர்ட் பண்ணது அவங்க மிஸ்டர் சசிகலா அவங்க. மிஸ்டர் சீனா மிஸ்டர் இல்ல இல்லடா இங்க பழகிருச்சு கூட்டி. மேடம் மேடியா? அதோட அதுக்கு கொடுத்து. அடுத்தது கோழி கறி, மீன் கறி, ஆட்டுக்கறி, குமாரி வாங்க. ஏய் அங்கதான் எடுத்து அடுத்தது இருமலா இருமலா வாங்க. இருமலா சொன்னா இருமலா. சரியா அப்படிதான். டேய் அது பார்வையா அப்படிதான்டா. ஓகே அண்ணி ரொம்ப நன்றி. முடிந்து விட்டது. இப்போ வந்து ஃப்ரீ செக்ஷன். யாரும் போட்டோ முடிச்சுக்கலாம். டான்ஸ் ஆடிக்கலாம். ஐசாங்க கொஞ்சம் பாரு அண்ணனோட பேரு ஜொலிக்குதுடா ஸ்லோமோ தெரிக்குதுடா அன்பான பிச்செல்லாம் கேளு நம்பிக்கையா சேரு இருக்குதுடா காலம் பிறக்குதுடா தனக்குன்னு வாழாத நீ தரத்துல தாழாத ஒரு கது மாறானே திருத்திட போறானே கல்லு கல்லுமா தளபதி கச்சேரி தளபதி கச்சேரி அங்க நான் மனசுங்க நான் வெறித்தனமா வைபா பண்ணலாமா கச்சேரி தளபதி கச்சேரி கொடிய பறக்க விட்டு விருந்து வச்சு கொண்டாடலாமா பக்கல்ல விட்டாய் பக்கல்ல விட்டாய் பக்கல்ல விட்டாய் விட்டாரு பக்கல்ல விட்டாய் பக்கல்ல விட்டாய் பக்கல்ல
சின்ன சின்ன சண்டைகள் நினைவில் உள்ளதா நட்பு இருவு தந்து பரிசு நேசம் தந்து உருவு உடைத்துடாமல் பாதுகாத்து இறுதி வரை நிறுத்து மூணு சேர்ந்து பாடு தோலா இந்த பாட்டு கண்கள் மூடி கேட்டு ரசித்த தலையாட்டு